Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy தமிழ் வீடியோவில் amener, emmener, apporter, emporter இந்த வினைச்சொற்களிற்கான விளக்கங்களையும் அவற்றிற்கான உதாரணங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா. முதலில் amener, emmener இந்த இரண்டு வினைச்சொற்களிற்கும் இடையிலான வித்தியாசங்களை பார்க்கலாம். இந்த இரண்டு வினைச்சொற்களையும் விலங்குகளுக்கும் நபர்களுக்கும் பயன்படுத்துவோம். அதேவேளை apporter, emporter இவை பொருட்களுக்கு பயன்படுத்துவோம். முதலில் amener, emmener இந்த வினைச்சொற்களை பார்க்கலாம். amener, venir avec une personne கூட்டி வருதல் அல்லது அழைத்து வருதல் என்ற அர்த்தங்களில் வரும். நீங்கள் ஒருவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவரை அழைத்து வந்து விடுதல். இதன் பிறகு நீங்கள் அவருடன் தங்க மாட்டீர்கள். இதையே amener என்று கூறுவோம். ஆனால் emmener கொண்டு செல்லுதல் அல்லது கூட்டி செல்லுதல் என்ற அர்த்தங்களில் வரும். நீங்கள் ஒரு நபரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டி சென்று அவருடனே தங்கியிருப்பதை குறிக்கும். முதலில் amener இதற்கான உதாரணத்தை பார்க்கலாம். J'amène ma fille à l'école. நான் எனது மகளை பாடசாலைக்கு அழைத்து கொண்டு செல்கிறேன். இங்கு பாடசாலைக்கு உங்களுடைய மகளை அழைத்து சென்று விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி வந்து விடுவீர்கள். இதற்கே amener என்ற வினைச்சொல் பாவிக்கிறோம். emmener இதற்கான உதாரணத்தை பார்க்கலாம். J'emmène ma fille en vacances. என்னுடைய மகளை நான் விடுமுறைக்கு அழைத்து செல்கிறேன். இங்கு அவரை கூட்டி சென்று அவருடனே தங்கியிருப்பதை குறிக்கும். இதற்கு நாம் emmener என்ற வினைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். இதை உச்சரிக்கும் பொழுது கவனிக்க வேண்டும். amener இதை உச்சரிக்கும் போது ஆ என்று தொடங்குவோம். ஆனால் இங்கு emmener என்று உச்சரிக்க வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். Il emmène sa femme au restaurant. அவன் அவனுடைய மனைவியை உணவகத்திற்கு கூட்டி செல்கின்றான். இந்த வாக்கியத்தில் அவனுடைய மனைவியை உணவகத்திற்கு கூட்டி சென்று அங்கேயே அவருடன் தங்கி இருந்து சாப்பிடுவதற்கு emmener என்ற வினைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். J'emmène ma fille chez le docteur. நான் என்னுடைய மகளை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறேன். இந்த இரண்டு வினைச்சொற்களையும் நாம் விலங்குகளை கூட்டி செல்வதற்கும் பயன்படுத்த முடியும். உதாரணமாக ce midi n'oublie pas d'emmener le chien faire une promenade. Ce midi இன்று மதியம் n'oublie pas மறக்காதே d'emmener அழைத்து செல்ல le chien நாயை faire une promenade நடைக்கு இன்று மதியம் ஒரு நடைக்கு நாயை அழைத்து செல்ல மறக்காதே. அடுத்ததாக apporter, emporter இந்த இரண்டு வினைச்சொற்களையும் பார்க்கலாம். apporter, emporter இந்த இரண்டு வினைச்சொற்களையும் பொருட்களுக்கு பயன்படுத்துவோம். apporter, porter un objet à quelqu'un. ஒரு பொருளை கொண்டு வருவதை அல்லது எடுத்து வருவதை குறிக்கும். அந்த பொருளை கொண்டு வந்து நீங்கள் செல்லும் பொழுது அந்த பொருளுடன் செல்ல மாட்டீர்கள். ஆனால் emporter, aller avec un objet அதாவது
நீங்கள் ஒரு பொருளை உங்களுடன் கொண்டு செல்வதை குறிக்கும். கொண்டு செல்லுதல் என்ற அர்த்தத்தில் வரும். அப்போர்த்தே கொண்டு வருதல், எடுத்து வருதல். எம்போர்த்தே கொண்டு செல்வதை குறிக்கும். அதாவது பொருளை எடுத்து சென்று உங்களுடனே வைத்திருப்பதை குறிக்கும். உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம். அப்போர்த்தே அதாவது கொண்டு வருதல், எடுத்து வருதல். j'apporte des fleurs. நான் பூக்களை கொண்டு வருகிறேன். அடுத்து pour ton anniversaire, j'apporte un cadeau. pour ton anniversaire உன்னுடைய பிறந்த நாளிற்கு j'apporte நான் கொண்டு வருகிறேன். un cadeau ஒரு பரிசு பொருள். உன்னுடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு பரிசு பொருள் கொண்டு வருகிறேன். emporter என்ற வினைச்சொல்லிற்கு உதாரணங்களை பார்க்கலாம். Quand je vais en vacances, j'emporte un livre. நான் விடுமுறையில் செல்லும் பொழுது ஒரு புத்தகத்தை கொண்டு செல்கிறேன். அடுத்து j'emporte toujours mon ordinateur avec moi. j'emporte நான் கொண்டு செல்கிறேன், toujours எப்போதும், mon ordinateur என்னுடைய கணினியை, avec moi என்னுடன் எப்போதும் என்னுடைய கணினியை எடுத்து செல்கிறேன். j'emporte toujours mon ordinateur avec moi. அதாவது ordinateur எடுத்துக்கொண்டு அதை என்னுடனே கொண்டு செல்வதை குறிக்கும். Elle emporte des pizzas chez elle. Elle emporte அவள் கொண்டு செல்கிறாள். des pizzas chez elle அவளுடைய வீட்டிற்கு அவள் பீஸாக்களை கொண்டு செல்கிறாள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த 4 வினை சொற்களையும் திரும்பவும் ஒரு முறை பார்க்கலாம். amener அழைத்து வருதல், emmener அழைத்து செல்லுதல், apporter கொண்டு வருதல், emporter கொண்டு செல்லுதல். amener, emmener நபர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொருந்தும். apporter, emporter பொருட்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்துவோம். சிறிய பயிற்சி ஒன்றை பார்க்கலாம், செய்து பாருங்கள். je veux, emmène ou apporte votre courrier. நான் உங்களுக்கு உங்களுடைய கடிதத்தை கொண்டு வருகிறேன். இரண்டாவதாக si tu sors, virgule, emporte ou apporte ton parapluie. si tu sors நீ வெளியேறினால் கொண்டு செல் உன்னுடைய குடையை. மூன்றாவதாக je emmener ou amener mon fils chez le dentiste. நான் என்னுடைய மகனை பல் வைத்தியரிடம் அழைத்து செல்கிறேன். அடுத்து demain je vais amener ou emmener mes enfants à l'école. நாளை நான் எனது பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து வர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வினாக்களுக்கான விடைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். சரியா பிழையா என்று நான் அதை சரிபார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.